வணக்கம் நண்பர்களே! நான் உங்கள் நிர்மலா அரவிந்த் பேசுறேன். இன்னைக்கு நம்ம வீடியோல எத பத்தி பார்க்க போறோம்னா, நம்ம செவ்வாழை தோட்டத்தில இருக்கிற செவ்வாழை மரம்லாம் இப்ப தான் ஒவ்வொரு மரமா ஈன ஆரம்பிச்சிருச்சு. ஈன ஆனதுக்கப்புறம் நம்ம அதுக்கு தேவையான உரம் நம்ம குடுத்தாகணுன்றதுக்காக, இன்னைக்கு நம்ம உரம் குடுத்துட்ருக்கோம் நண்பர்களே. வாங்க போய் என்ன உரம் குடுக்குறோம்? எப்படி குடுக்குறோம்னு நம்ம பார்த்துரலாம். இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம கால்சியம் நைட்ரேட் தான் நம்ம செவ்வாழை மரத்துக்கு குடுக்க போறோம். இங்க பாருங்க, கால்சியம் நைட்ரேட் வந்து நாங்க ஒரு 10 கிலோ வாங்கி வச்சிருக்கேன். இப்ப நம்ம வந்து மொத்தமா ஒரு 600 மரத்துக்கு இந்த கால்சியம் நைட்ரேட்ட வந்து நம்ம இன்னைக்கு குடுக்க போறோம். அதுக்கு நம்ம பேரல்ல ரெடி பண்ணிட்டு, பேரல்ல போட்டுக்கலாம். இந்த உரத்த நம்ம வாங்குன உரத்த 10 கிலோவையும். 600 மரத்துக்கு நம்ம 10 கிலோ குடுக்குறோம் நண்பர்களே. இப்ப பார்த்தீங்கன்னா, பேரல் தண்ணீல கரைச்சுட்டு, அப்படியே நம்ம வாழை மரத்துக்கு ட்ரிப் ஓஸ்ல நம்ம குடுத்துரலாம் இந்த உரம் வந்து. இப்ப ட்ரிப் ஓஸ்ல நம்ம வெஞ்சுரி மூலியமா குடுக்கும்போது, இந்த உரம் வந்து ஒவ்வொரு மரத்துக்கும் ஈவனா கரெக்ட்டா போயிரும். இப்ப நம்ம மொண்டு ஊத்துறதெல்லாம் இது கொஞ்சம் சரிவர இருக்காது. இப்ப பாருங்க, ட்ரிப் ஓஸ்ல உரம் பாய்ஞ்சிட்டுருக்கு. உரம் தண்ணி பாருங்க. ஒவ்வொரு மரத்துக்கும் எந்த அளவுக்கு ஈவனா, கரெக்ட்டா எல்லா மரத்துக்குமே தண்ணி பாய்ஞ்சிட்டுருக்குது. உங்களுக்கே தெரியும். இப்ப பாருங்க. இப்ப நம்ம எதுக்கு இந்த உரம் பயன்படுதுன்னு பார்த்தீங்களா நண்பர்களே? செவ்வாழை மரம் ஈன ஆரம்பிச்சிருச்சுன்னா, ஃபர்ஸ்ட்டு ஒரு 4, 5 மரம் மட்டும் ஈனிட்டு மத்த மரங்கள்லாம் ஈனாம இருக்கும். அந்த மாரி இருக்கிறது பார்த்தீங்கன்னா, நம்ம கால்சியம் நைட்ரேட் குடுக்கும்போது, காய் வந்து ஒரே தரமா எல்லா மரமும் டக்குனு உடனே கொலை தள்ள ஆரம்பிச்சுரும். அப்படி கொலை தள்ளிரும். அப்படி கொலை தள்ளின மரம் வந்து காய் வந்து நல்ல கலரா இருக்கும். செவ்வாழைக்கு நல்ல சிகப்பு கலர் தான் முக்கியம் செவ்வாழை பழத்துக்கு. அந்த சிகப்பு கலரும் கிடைக்கும். இப்போ காய் வந்து நல்லா வெடிச்சு போயிரும். கலர் இல்லாம இருக்கும். அந்த மாரி பாதிப்பு இருக்கிறவைங்கலாம், இந்த கால்சியம் நைட்ரேட் வந்து உரத்த குடுக்கலாம். இப்ப நம்ம தோட்டத்தில அப்படியே நேந்திரமும் கலந்து வச்சிருக்கோம். நேந்திரமும் ஈனி இருக்கு நண்பர்களே. கொளத்தள்ளி இருக்கு. பாருங்க எப்படி இருக்குன்னு. நேந்திரம், செவ்வாழை நம்ம 2மே கலந்து தான் வச்சிருக்கோம். இங்க பாருங்க. மரமும் நல்லாவே இருக்கு. இப்ப நம்ம கால்சியம் நைட்ரேட் குடுக்குறது பார்த்தீங்கன்னா, நம்ம நோய் வராம தடுக்கலாம். இப்ப நோயிலேருந்து நோய் எதிர்ப்பு சக்தின்ற மாரி மரமும் நல்ல வேகமான வளர்ச்சியா இருக்கும். மரத்துக்கும் ஒரு காத்தடிச்சா கூட தாங்குற அளவுக்கு சக்தி கிடைக்கணுன்றதுக்காக தான் நம்ம இந்த கால்சியம் நைட்ரேட்ட நம்ம மரத்துக்கு நம்ம மரம் வந்து நடவு செஞ்சதுலேருந்து 9வது மாதம் பார்த்திங்கன்னா, கொலை தள்ளிருச்சு மரம். இது பார்த்திங்கன்னா, செவ்வாழையில வந்து நல்லாவே பொட தள்ளி இருக்கு. இங்க பாருங்க 6 சீப்பு வரைக்குமே இருக்கு ஒரு தார்ல. நல்ல வேகமான வளர்ச்சி. இது காயும் நல்ல வளர்ச்சி ஆகணுன்றதுக்காக தான் நம்ம இப்ப கால்சியம் நைட்ரேட் குடுத்துருக்கோம் நண்பர்களே. இங்க பாருங்க அடிமரமும் நல்ல ஊக்காவே இருக்கு. இந்த மாரி இருக்கும்போது தான் நமக்கு தார் நல்லா நீண்டு வரும். பெரிய பெரிய காய்களா வைக்கும். என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்னோட வீடியோ பத்தின கருத்துக்கள மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே சேனல